மக்களே, இது வந்து பீர்க்கங்காய் ரசம் சிகப்பரிசி. மக்களே வணக்கம், நான் ஜெகன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சாப்பாட்டு வீடியோ. கிராம பகுதிகளில் இன்றளவும் ரொம்ப எளிமையான முறையில் ஒரு செலவு செஞ்சு குழம்பு வச்சு தான் சாப்பிடணும் அப்படின்னு இல்லாமல் ஒரு சாதாரண முறையில் ரொம்ப கம்மியான செலவில் ஒரு ரசம் வச்சு அந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய ஏதாவது காய்கறிகளை கூட்டாக செஞ்சு அந்த மக்கள் வந்து ரொம்ப ருசியாகவும் சத்தாகவும் சாப்பிடுவாங்க. இன்றைக்கும் நிறைய கிராமங்களில் விதவிதமான குழம்பு இல்லாமல் ஏதோ சில காய்கறிகளை வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அப்படியான ஒரு சாப்பாடு தான் பீர்க்கங்காய். எங்கள் பகுதியில் பீர்க்கங்காய் வந்து நாட்டு காய்கள் நிறைய விளையும். அப்படியான ஒரு நாட்டு பீர்க்கங்காயை பொரியல் செஞ்சு ரசம் வச்சு நான் சிகப்பரிசி சாப்பாட்டோடு சேர்த்து இந்த வீடியோவில் நான் சாப்பிட போகிறேன். வாங்க. ரசத்துக்கு நம்ம பீர்க்கங்காய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது உண்மையாகவே வந்து சின்ன வயசுலேருந்து அந்த பீர்க்கங்காய் பொரியலோடு சேர்த்து சாப்பிட்டவங்களுக்கு அது ஒரு ருசி தெரியும். பீர்க்கங்காய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் குறிப்பாக பீர்க்கங்காய்க்கு நம்ம பழைய சாதம் சேர்த்து சாப்பிட்டாலும் சரி, அல்லது ரசத்துக்கு சேர்த்து சாப்பிட்டாலும் சரி, பருப்பு கடையல் அது வச்சு பீர்க்கங்காய் வச்சு சாப்பிட்டாலும் சரி ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ வந்து இந்த பீர்க்கங்காய் ரசம் இதோட காம்பினேஷன் ரொம்ப அருமையாக இருக்குது. இதை சிட்டியில் உள்ளவங்களாம் இந்த சாப்பாடு சாப்பிட்ருப்பாங்களா அப்படின்னு தெரியல, சிலர் சாப்பிட்டு இருந்துருக்கலாம். எங்கள் பகுதியில் இந்த நாட்டு பீர்க்கங்காய் வந்து ரொம்ப அதிகமாக விளையும். பீர்க்கங்காய், பாகற்காய், அப்புறம் வந்து அதலக்காய் அப்படிங்கிற ஒரு காய் இருக்குது. அது அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு ரசத்திற்கு வேறு ஒரு கூட்டு பொரியலோட ஏதோ வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு வீடியோவை காண்பிக்கிறேன். நம்ம இந்த வீடியோவோட நோக்கமே வந்து சும்மா எளிமையாக கிராமங்களில் மக்கள் வந்து சாப்பிடக்கூடிய அந்த ஒரு சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள், அந்த ஒரு உணவுகளை காட்சிப்படுத்துறது மட்டும்தான், வேறு எந்த நோக்கமும் கிடையாது. ஏன்னா நிறைய இன்றைக்கி மக்கள் வீடியோக்கள் மூலமாக வந்து இந்த பிரியாணி அப்படிங்கிற ஒரு மோகத்தில் மட்டுமே நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறாங்க. ஆனால் அது பிரியாணி தாண்டி நிறைய வந்து சின்ன சின்ன எளிமையான உணவுகளில் ரொம்ப சுவையும் சத்தும் அதிகமாக இருக்கும். அப்படியான சாப்பாடுகள் இன்றளவும் கிராம பகுதியில் மக்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதில் ஒன்று எங்கள் பகுதிகளில் நாங்கள் சாப்பிட்ற சில உணவு முறைகள் இந்த வீடியோவில் நம்ம ரசம் பீர்க்கங்காய் வச்சு நான் சாப்பிட்றேன். ரொம்ப நல்லா இருக்குது. முடிஞ்சால் நீங்களும் வீட்டில் ஒரு முறை இந்த ரசம் பீர்க்கங்காய் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.